ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சுக்கு தான் போகிறோம். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரி காலேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டெல்லா மேரி காலேஜ் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்ச்சு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சர்ச்சுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் போய் வேண்டுறதுக்கு ஆசை தான். நாங்கள் கிளம்புனதே 5 மணி ஆகிட்டு. அங்கே வந்து 7 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருட்டிரும். நல்லா பீச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் அங்கே தள்ளி இருக்காதுல்ல, அதனால 7 மணி வரை தான் போலீஸ் வந்து பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கனால எங்கேயுமே போக முடியலை. நாங்களும் அதனால் ஸ்பீடாக போயிட்டோம். பாருங்கள், மழை இருட்டாக வேற இருந்துச்சு. குடையும் எடுத்துகிட்டு போகல. ஐயோ மழை பெஞ்சிருமோ, பெஞ்சா எங்கே போய் ஒதுங்கி நிற்போன்னு சொல்லிட்டு பயந்து நாங்களும் போனவங்க. பார்த்திங்கன்னா 2 சைடும் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு, அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு, நடுவில் ரோடு, மேலே கிளைமேட் வேறு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். எப்படா வரும்னு பற்றி அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதே அந்த வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு நேராக முட்டம் பீச்சுக்கும் வந்துட்டோம். பாருங்கள், பீச்சோட வியூவு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அங்கே பார்த்திங்கன்னா பைக்கில் நம்ம வந்தோம்னா 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பைக்குக்கும் சேர்த்து 30 ரூபா வாங்கினாங்க. மற்றபடி அந்த ஊருக்காரவங்களுக்கெல்லாம் வந்து ரூபா கிடையாது, ஃப்ரீ டிக்கெட் தான். நாங்கள் வந்து வெளியூர்னால நம்ம எடுத்தாகணும். நாங்கள் பாருங்கள், வியூவை பாருங்கள், சுற்றி செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக அங்கே வந்து அவ்வளோவா என்ன ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம், வர சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு அப்படி நிறைய இடங்கள் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, இப்படி தண்ணி கட்டி போட்டிருந்தேன். நான் சின்ன ஸ்விம்மிங் பூல் போல் இருந்துச்சு. அதையும் அந்தால வீடியோவில் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் யாருமே இறங்க விடலை, நல்லா அலையாக இருந்துச்சு. பீச்சுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மேலே மலை மாதிரி இருக்கும். அதில் அந்த மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் 2 சைடும். இருந்தாலும் சரி எப்படியாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற முடியலை. கொஞ்சம் நேரத்துலேயே டயர்டாகிட்டு சுற்றி எல்லா இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. சரி அங்கே போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா மேலே இருந்துட்டு சுற்றி பார்த்தா அழகாக இருக்குது வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கடைலாம் பார்த்திங்கன்னா ஐஸு, பானிபூரி, அப்புறம் மீன் அதெல்லாத்தையும் பொரித்து தருவாங்க. அந்த மாதிரி கடை தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் மாங்காய் பரவாயில்ல. நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு முழு மாங்காய் வாங்கினா 60 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 40 ரூபா தான் சொன்னாங்க. ஆனால் பெரிய மாங்காய் இருந்து அது மட்டும் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸையும் குடிச்சிட்டு நாங்களும் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் டைம் ஆகிட்டு அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ்.